தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தன்னுடைய கட்சிப் பணிகளை ஆரம்பித்திருக்கிறது, தேர்தல் பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தனியார் நாளிதழுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் அவர் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் அளித்த பதிலை பொறுத்து தற்போது சிறப்பு நேரலையானது நியூஸ் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்குமா அதிமுக என்ற கேள்வியானது எழும்பியிருக்கிறது. இந்த சூழலில் தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு அவர் ஆம் என்றும் பதில் சொல்லவில்லை, இல்லை என்றும் பதில் சொல்லவில்லை. அதே போல பாஜக தாவேகா எந்த கட்சி, அந்த கட்சிகளின் பலம் அது குறித்து பேசும்போதும் பாஜக பெரிய கட்சி, தாவேகா பெரிய கட்சி என்பது போல இரு கட்சிகளையும் ஒரே இடத்தில் வைத்து பார்ப்பது போலதான் அவர் பதிலளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கூட்டணி அனைத்து தடைகளையும் தாண்டி ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கும் எனவும் இபிஎஸ் அந்த நேர்காணலில் பதிலளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2024 பேசியதையே 2026 தேர்தலுக்கும் அப்ளை செய்கிறாரா பழனிசாமி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனெனில் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தனியாக களம் கண்டது. அந்த சூழலில் பாஜக இன்றி கூட்டணி அமைத்து அதிமுக களம் கண்டது. வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அதுபோன்று எதுவும் நடக்கவில்லை என அதிமுக தொண்டர் தரப்பிலேயே தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தது. இந்த சூழலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் தாவேகாவோட கூட்டணியில் போவீங்களா அப்படிங்கிற கொஷினுக்கு அவர் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை இபிஎஸ். இந்த சூழலில் திமுக ஒரு பக்கம் வலுவான கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல இருக்கு. அப்போ இபிஎஸ் தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரா? இல்ல, இபிஎஸ் அவரை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இல்லையே. நான் என்ன சொல்றேன், அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை ரெண்டு தரப்புல இருந்தும் உறுதி பலமுறை செஞ்சுட்டாங்க. இன்னுமே அதுல என்ன டவுட் இருக்கா மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்குவதுங்கிறது முதல்ல ஒரு தவறான இது. அந்த பரப்புரை தொடர்ந்து மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தணும், அந்த தொண்டர்கள் மனசுல இருக்க உற்சாகத்தை குறைக்கணுங்கிற நோக்கில செய்யப்படுகிறதுங்கிறத ஒண்ணு பாக்குறேன். இன்னொன்னு தாவேகா அவங்களை இது ஒரு பரிசோதனை செய்து கொள்ளணும். எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க நாங்க தனியா நிற்போம், எங்களுக்கு மக்களுடன் தான் கூட்டணி. நம்ம தேமுதிகவே கடந்த காலங்களில் சொல்லியிருக்கோம், தனியா நிற்போம் மக்களுடன் தான் கூட்டணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையாருடன் கூட்டணி வைத்தார்கள்ங்கிற கடந்த காலங்கள்லையும் பார்த்தோம். எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தாங்கிறதையும் பார்த்தோம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட தாவேகாக்கு இருக்க முடியும். இல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒருவேளை வந்ததுனால இல்ல மற்ற விஷயங்கள்லயோ அது எப்படி பண்ண போறாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் எல்லாத்தையுமே அட் ஏ டைம் சொல்லிடணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 7 மாசங்கள், நான் சொல்றது 7 மாசம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த தேர்தல் மே மாசம் கூட அடுத்த வருஷம் இப்போ செய்யப்பட்டு எல்லா விஷயம் நடக்கிறதுக்கு இருக்கு. அதுமேலே அதுக்குள்ளே கிரியேட் பண்ணி தாவேகா தங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக, அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு பக்கம் தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனெனில் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் திமுக தான் தங்களுடைய கொள்கை எதிரி என்ற ஒரு முழக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக மீது தாவேகா தற்போது வரைக்கும் டைரக்டாக எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்காத சூழலில் இவர்கள் இருவரும் சேர்ந்து கூட்டணி அமையுமா அப்படிங்கிற கேள்வியானது எழுந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை தொடர்ந்து கூட்டணி சின்ன சின்ன கட்சிகள் வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது கூட்டணி அமையாதது ஏன் என இபிஎஸ் விளக்கமளித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை திரு ரமேஷ் சேதுராமன் பகிர்ந்து வருகிறார்.
சார், நீங்க பேசினப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுவா இருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருந்தீங்க. ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டே வருது. ஏன்னா பாஜகவுடைய தேசிய தலைமை என்ன சொல்றாங்க, தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு முழக்கம் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது. ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் அப்படின்னு இபிஎஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இரண்டாம் கட்ட நிர்வாகிகளும் கூட இல்ல அதிமுக வந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்போ தலைமைகளுக்கு உள்ளேயே உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தொண்டர்கள் மத்தியில எழும்பாதா? இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தாங்க. நம்ம எல்லா ஆட்சி காலத்திலையும் பார்த்திருக்கோம் எக்ஸப்ட் ஃபார் டிஎம்கே. இதுல பொதுவா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசி பாத்தீங்கன்னா தனியா அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது வந்து நீங்க பெருவாரியா பண்ணா உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுக்கு கூட்டணியோடைய தயவு தான் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா நீங்க எங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க பண்ணுவீங்கிறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இப்ப தாவேக்காவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னாக்கா அவங்க வந்து முதல்வர் பேசுறதெல்லாம் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னங்கிறதே வந்து ஒரு தேர்தலையும் சந்திக்காமல் சும்மா வந்து வெறுங்கையில முழம் போடுறதுன்றது முடியாது. இவங்க சந்திக்கிற முதல் தேர்தல் அது வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுதுங்கிறத இனி நம்ம வரும் நாட்கள்ல பார்க்க போறோம். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயத்தை பொறுத்தவரை மக்கள் நிச்சயமா வந்து திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இந்த ஆட்சி மீது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அவநம்பிக்கையிலும் ஒரு விரக்தியிலும் பெரிய கோவத்திலும் இருக்காங்கிறதையும் பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே, அப்படி தேர்தலை சந்தித்தால் மட்டுமே திமுக வீழ்த்த முடியுங்கிறதுல தெளிவா இருக்கிறதுனால அதை நோக்கி காயை நகர்த்துகிறார். பார்க்கலாம். சார், இப்போ கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவால வலுவான கூட்டணி அமைக்க முடியல, அதுக்கு காரணம் திமுகவுடைய பணபலம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது மட்டும் இல்ல. திமுகவோட பணபலம் ஒண்ணு, இன்னொன்னு அவங்களுடைய பரப்புரைகள் கடந்த காலங்கள் இப்படித்தான் சொன்னாங்க. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உடைப்பதற்கு மதவாத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் வராதுன்னு அதையும் நம்பி பாஜகவுடன் சேராமல் எஸ்இபிஐ போன்ற மதவாத சக்தி கூட்டணி கட்சிகளை வந்து உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டார்கள். அப்படிங்கும் போது அந்த மொத்தமான வாக்கு வங்கிங்கிறது ஒரு மாய பிம்பம்ங்கிறத வந்து உணர்ந்து கொண்டார்கள். இதுக்காக ஒரு நிஜமான ஒரு வாக்கு வங்கியான பாஜகவை கயற்றி விட்டதுனால இந்த இடைத்தேர்தல்கள்ல அதிமுக எந்த மாதிரியாக ஒரு பிரச்சனையை சந்தித்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்பொழுது வெண்ணெய் திரண்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திமுக வந்து கொஞ்சம் பலவீனம் அடைந்து வருகிறது மக்கள் மனதுல. அப்படிங்கும் போது அதை கேபிட்டலைஸ் பண்ணும். ஆனா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடைய இதுவும் முக்கியம். ஏன்னா பாமக இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அது வந்து உள்ள இருக்க போறாங்களா இல்லையா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. அது வரும் நாட்கள்ல தெரியும். அதே மாதிரி தேமுதிகவும் வந்து மதில் மேல் பூனையாக இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த நிலையில அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு இதுவாக வரத்துக்கான வாய்ப்பு அந்த கூட்டணி இருப்பதற்கு தாவேக்காக்கு இருக்குன்னா அவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இது வந்து மக்கள் நல கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் டைரக்ஷன்ல தான் விஜய் அவர்களது கட்சி போகும். அதே நேரத்துல இல்ல தனித்து விடப்படும். அதே நேரத்துல இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு கூட்டணியில சேர்ந்து இது பண்ணும்போது அடுத்தடுத்து அவங்க அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போவதற்கும் உதவியாக இருக்கும்ங்கிறது தான் கணக்கு. இதை எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லணும், இப்பவே சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால தான் எடப்பாடி ஐயா அவர்கள் இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இப்ப ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரும்ப பாஜகவை கட்டி விட்டுருவீங்களான்னு கேள்வியை கேட்கறதுக்கு அது வந்து நான் ஒரு சிலருடைய ஆசைன்னு வேணா வச்சுக்கலாம். அதுக்குதான் அவர் சொல்லிட்டாரு, அந்த கற்பனைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு. இதே மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து எப்படி வைக்கப்படுகிறதுனா திமுக உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கூட்டணிகள்ல இருந்து பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கடந்த காலங்கள்ல வெளிவந்ததை பார்த்தோம். அப்ப கூட உறுதியாக இருக்கிறதுனே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதையே பணியாக பல பேர் செய்யறாங்க. ஆனா அங்க வந்து இங்க இதே மாதிரியான அதிமுகவுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எதையுமே திமுக தரப்புல கேட்காம இருக்கிறதுங்கிறது இது வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல நரேட்டிவ செட் பண்றதுக்காக திமுக அதன் கூட்டணிகள் முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதுன்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன பயம் வருதுன்னாக்க திமுகவுக்கும் அதன் தோழமை கட்சிகள் நாளைக்கு வந்து இதே மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் அதிகப்படியான சீட்டையும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் ஒரு பதட்டத்திலையும் இருக்காங்கிறதையும் இது காட்டுது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரமேஷ் சேதுராமன்.